ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ ரீசெண்டாக பாட்காஸ்ட்டில் சொன்ன மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராமில் எனக்கு அவங்களோட லவ் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ்லாம் அனுப்புகிறாங்க, நிறையா மெயில்ஸ்லாம் அனுப்புகிறாங்க. எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல. இல்லை சில விஷயங்கள்லாம் ஒரு 2-3 கதைகள் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி வேறு எப்பயாச்சும் பேசிக்கலாம். இல்லை ஒரு ஸ்டோரி பற்றி பேசினாலே அதில் 2-3 கதைகள் இன்வால்வ் ஆயிரும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்தையும் பற்றி பேச முடியல. அதுக்கு ஜென்யூனாக சாரி. பட் நான் அனுப்புகிறவங்க அனுப்பிக்கிட்டே இருங்க. என் கண்ணில் படும்போது நான் நோட்டீஸ் பண்ணும்போது பார்க்க தான் செய்கிறேன், படிக்க தான் செய்கிறேன், அதை பற்றி பேச தான் செய்கிறேன். அந்த மாதிரி இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நான் படித்த ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் படித்த ஒரு ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுவுமே அவங்களோட சினாரியோ என்ன அப்படிங்கிறது, இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு, இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அந்த கரெக்டு தப்பு அதுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். ஜென்ரலாக ஃபஸ்ட்டு அவங்க கதை என்ன அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க என்ன அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் என்னோட ரிலேட்டிவ் இத்தனைக்கும் ரிலேட்டிவ், அவங்க ஒரு பொண்ணு ரிலேட்டிவ் ஒரு பையனை பார்த்தேன். அதுவும் எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா பூப்பு நன்னீராட்டு விழா. இந்த பொண்ணு இவங்க வந்து அந்த வயதுக்கு வந்த அந்த சமயத்தில், அப்போ சின்ன பொண்ணு, அப்போ ரொம்பவே அந்த ஒரு ஏஜ் கேப்பில் தான் வயசுக்கு வருவாங்க. அப்படின்னா கொஞ்சம் இம்மெச்சூர்டான ஒரு ஏஜ் தான் அந்த ஏஜ். என்ன எப்படி நீங்கள் ஜட்மெண்ட்டில் இம்மெச்சூர்டான ஏஜ்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த ஏஜில் இருக்கவங்க யாராச்சும் கோவப்பட்டீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நானும் அந்த ஏஜை கடந்து தான் வந்திருக்கேன். ஸோ அந்த ஏஜை கடந்து வரும்போது நானும் இம்மெச்சூர்டாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கேன். நான் பேசுறதுல நான் என்னையும் தான் சேர்த்திக்கிறேன், எல்லா ஜெண்டரையும் சேர்த்திக்கிறேன், யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல. ஸோ யாரும் ஹர்ட் ஆக வேண்டாம். ஸோ அந்த ஒரு இம்மெச்சூர்டான ஏஜ் தான். அந்த ஒரு ஃபங்க்ஷனில் ரிலேட்டிவ் பையனை பார்த்துருக்காங்க. அப்போ பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு இந்த பொண்ணுக்கு, நல்லா இருக்காங்களே அப்படி மாதிரி தோணியிருக்கு. அதுக்கப்புறம் பேசல போல் அந்த ஃபங்க்ஷனில். பட் அதுக்கப்புறம் அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, வேறு ஏதோ ஃபங்க்ஷனில் நான் பார்த்தேன், பேசினேன், அப்புறம் கொஞ்சம் நாங்கள் பேசினோம், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் பேசினோம். சாரி அதுக்கப்புறம் நான் அவனை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பட் எப்படி பேசுறதுன்னு தெரில. ஸோ நான் வேறு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணேன், வேறு ஒரு பொண்ணு மாதிரியே. நான் தான் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு தெரியாது. அந்த பையன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவனும் என்கிட்ட நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் வந்து நான் என்னை ரிவீல் பண்ணலாம், நம்ம இப்படியே பேசிகிட்டு இருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருந்துச்சு, கொஞ்சம் உறுத்துச்சு. ஸோ நான் அந்த பையன்கிட்ட ரிவீல் பண்ணேன். அவனுக்கு ஃபஸ்ட்டு செம ஷாக்கு, நீயா சித்தப்பா நீங்களா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு 2 பேரும் செம ஷாக் ஆகி, அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஆமாம் நான் தான், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில, அதனால தான் நான் உங்கள் ரிலேட்டிவ்னே சொல்லாமல் இந்த மாதிரி வேறு ஐடியிலேருந்து பேசினேன். ஒரு பையனுக்காக ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வேறு ஒரு பொண்ணு மாதிரி ப்ரிட்டன் பண்ணி அந்த பையன்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னாலே ஆல்ரெடி யூ ஆர் சம்திங் அட்ராக்டட் டு தட் பாய் அப்படிங்கிறது அர்த்தம். அர்த்தம் நான் என்னையே கரெக்ட் பண்ணுறேன். ஸோ சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்குது டுவோர்ட்ஸ் தட் மேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இவென்ச்சுவலாக நம்ம வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் ஆகும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இவங்க இன்றைக்கி இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்களே, இன்றைக்கி வரலையே அப்படின்னு நம்ம மனசு எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்குதோ அங்கேருந்து ஆரம்பிக்கும் நமக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையே அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் ஆரம்பிக்கும். இன்றைக்கி இந்த பீஸ் ஏன் நான் சாப்பிட்லேன்னு கேட்கல, இன்றைக்கி இந்த பீஸ் ஏன் குட் மார்னிங் அனுப்பல, குட் நைட் அனுப்பல, அங்கேருந்து தான் வரும். அப்போ நான் இவனை மிஸ் பண்ணுறனோ அப்படின்ட்டு. ஐயோ, அந்த ஏஜில் காதலோட அர்த்தமே வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த ஏஜில் காதல் பண்ணதை இந்த ஏஜ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா என்னடா பண்ணி வச்சிருக்க மித்தோன்னு அப்படிங்கிற மாதிரி. இல்லை எல்லாத்துக்குமே இது ரிலேட் ஆகும் அப்படிங்கிறேன், சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணும் வந்து அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நார்மலாக டெக்ஸ்டிங்லாம் போயிருக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸுக்கு அந்த பையனும் வந்திருக்காங்க, அந்த பொண்ணும் வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி ஃபேஸ்க்கு ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னாலே ஆப்வியஸாக ஆப்போசிட்டில் இருக்க பையனும் அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கான். சம்வேர் ஆர் நாட் அவன் அக்கறை இருக்க மாதிரி பண்ணியிருந்திருக்கான். சில விஷயங்கள் பண்ணால் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு நமக்கு தெரியும். அப்போது சாத்திண்டு இருக்கணும், அந்த பொண்ணு மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பில் இருக்கா, எப்படி அந்த பொண்ணை நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னா ரொம்ப 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 பேசிக்கான ஒரு விஷயம் நம்ம ஸ்ட்ராங்காக என்ன நம்பணும் அப்படின்னா, அந்த பொண்ணும் ஒரு சோல். இந்த ஃபிசிக்கல் விஷயங்கள்லாம் தாண்டி அது ஒரு சோல்னு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் விட்டு போட்டால் அந்த சோல் வந்து தெரிஞ்சே அந்த ஏமாத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல நம்மளோட நீடுக்காக, அது ஒரு மிகப்பெரிய பாவச்செயல். நிறைய பேர் பண்ணக்கூடிய, குறிப்பாக நிறைய பசங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. அது அது நானே பார்த்துருக்கேன் சில விஷயங்கள்லாம். அதாவது ஒரு மியூச்சுவல் விஷயத்தில் நம்ம ஒருத்தங்கக்கிட்ட பேசுகிறோம், அவங்களுக்கும் மியூச்சுவலாக இதான் வேணும், இவங்களுக்கும் மியூச்சுவலாக, அதெல்லாம் வேறு. அதுவே நம்ம ஜட்மெண்ட்டில் அதெல்லாம் அதெல்லாம் வேறு. ஏன்னா ஆப்போசிட்டில் இவங்களுக்கு தெரிஞ்சு ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட ஒருத்தங்க நல்லா பேசுகிறாங்க, ஒரு பொண்ணோ பையனோ நல்லா பேசுகிறாங்கன்னு வச்சுப்போம். மிதுன் இப்போ என்கிட்ட பேசுகிறாங்க, பயங்கர ஒரு பொண்ணு நல்லா பேசுகிறாங்கன்னு வச்சுப்போம் என்கிட்ட.
அந்த பொண்ணுக்கிட்ட நானும் அதே ரேப்போ மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். என் லைஃப்பில் ஒரு பொண்ணு இருக்கா, பட் நானும் அப்பையும் அதே ரேப்போ மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் இன்னொரு பொண்ணுக்கிட்ட. ஸோ இவென்ச்சுவலாக அப்போது இப்போ நான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சாப்பிட்டியான்னு கேட்குறேன், அந்த பொண்ணுக்கிட்டே போய் சாப்பிட்டே என்ன தூங்கிட்டியா, ட்ரெஸ்ஸு என்ன போட்டிருக்க, எங்கே போகிற, என்ன கதை, அவகிட்டையும் போய் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், எங்கே போகிற, என்ன கதை. அதாவது அவுட் ஆஃப் கேர், நான் கேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் ஐ லவ் யூ இல்லை அந்த மாதிரி ஒரு சினாரியோக்கு வரும்போது ஐ எம் ரியலி சாரிங்க, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அட்லீஸ்ட் அதுவாச்சு அட்மோஸ்ட் ஜென்யூன், சரி ஓகே வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னாச்சும் ஒருத்தன் சொல்கிறானே, அது வரைக்கும் அவன் அர்ஜுனா 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 ஸ்டில் 90s கிட்ஸ் உள்ளே எட்டி பார்த்துட்டான். இன்னும் மின்னல் இடியெல்லாம் இடித்தா பயமாக இருக்குது. இடி இடித்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? முத்தே மணியே, இது என்ன பேசிகிட்டு இருந்தோம்? அந்த பொண்ணு அட்லீஸ்ட் அதுவாச்சும் ஜென்யூன். அதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் நீ பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு பொண்ணு மனசை கெடுத்துட்டு மறுபடியும் அந்த பொண்ணு இறங்கி வரும்போது இப்போ நம்ம நார்மலாக தான் இருக்கோம், நம்ம எந்த வேலையும் பார்க்குறது இல்லை, நம்ம மேலே ஒரு பொண்ணு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, பட் ஜென்யூனாக உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஜென்யூனாக வேண்டான்னு சொல்கிறது வேறு. ஆனால் அந்த பொண்ணுக்கு கேர் பண்ணுவாராம், புளுத்துவாராம், டெய்லியும் பேசுவாராம், மெசேஜ் அனுப்பி நொட்டுவாராம். அந்த பொண்ணு அப்ரோச் பண்ணால் சில விஷயங்கள் சில அந்த ஒரு நைட் 10 மணிக்கு மேலே டெக்ஸ்ட் பண்ணும்போது மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், எல்லாமே காம் டவுன் ஆகிருக்கும். ஒரு சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது சில விஷயங்கள் ஆப்போசிட் ஜெண்டர் கூட நிறைய 10 மணிக்கு மேலே ஆப்போசிட் ஜெண்டர் கூட பேசக்கூடாதுன்னு சின்ன வயசில் எங்கள் அப்பா காதில் சுண்டுனார். அப்போ புரியல, அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அது புரிஞ்சுது ஏன்ட்டு. ஏன்னா இது யதார்த்தமான ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி, உண்மை தான். அது ஒரு மாதிரி மனசு ஈஸ் ஆனதுக்கப்புறம் சில விஷயங்கள் பேசுவோம், அது அப்படியே எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு அது புரியும். இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நம்ம கூட இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணும்போது இல்லை சாரி எனக்கு ஆக்சுவலாக வேறு பொண்ணு லைஃப்பில் இருக்கா, நான் இப்படிலாம் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பு தான். ஸோ இந்த நான் சொன்ன கதையில் அந்த பொண்ணுக்கு அப்படி தான் நடந்திருக்கு. அவங்க நார்மலாக ஜென்யூனாக தான் பேசியிருக்காங்க. அவங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ண அந்த பையன் விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ உறுத்தி இருக்குது, இல்லை சம் கில்ட்டாக இருந்திருக்கு, இல்லை அந்த பொண்ணு கண்டுபிடிச்சி என்னமோ நடந்திருக்கு. அதனால அந்த பையன் ஒரு படி கீழே வந்து இந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கான், நான் ஆல்ரெடி கமிட்டட், நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ கூட இந்த பொண்ணு அதை சீரியஸாக எடுத்துக்கலையாமா. நம்ம கூடயே இவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க, இவ்வளோ ஜோவியலாக நம்ம மேலே இவ்வளோ கேராக இருக்காங்க, அன்பாக இருக்காங்க, இதுவும் சும்மா நம்மக்கிட்ட பிட்டு போட்டு பார்க்குறாங்க போல், நம்மளுக்கு பொசசிவ்னஸ் இருக்கா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு ஏதோ அசியூம் பண்ணிக்கிட்டாங்க போல். ஸோ ஆப்வியஸாக ஆப்போசிட்டில் இருக்கவர் கமிட்டடுன்னு சொன்னதுக்கப்புறமும் இவங்களுக்கு அது பெருசாக நம்பிக்கை இல்லையாமா. அதுக்கப்புறம் போக போக சில விஷயங்கள் பேசும்போது அந்த பொண்ணு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு கட்டத்தில் நான் சொன்னேன்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சினாரியோ நடந்துருச்சு. எக்ஸ்ட்ரீமாக சேட் பண்ணுறது, அதாவது அந்த பையன் லவ் பண்ணுறேன்னு இந்த பொண்ணுகிட்ட சொன்னதுக்கப்புறமும் இந்த பொண்ணுக்கிட்ட அதே ரேப்பை மெயின்டைன் பண்ணியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு ஆப்வியஸாக என்ன நினச்சிக்கிட்டாங்க, சும்மா என் விளையாட்டுக்கு சொல்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சேட் வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த சேட்டு சில பிக்ஸு அப்படிலாம் அந்த மாதிரி போயிருக்கு. இல்லை ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னா தெரில. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் மறுபடியும் அதே ரேப்போ மெயின்டைன் பண்ணியிருக்கான். இந்த பொண்ணுக்கு பேசிக்காக நான் தான் சொன்ன மாதிரி போன பாட்காஸ்ட்லேயே சொன்னேன், நம்மளை ஒருத்தன் ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற கோவத்தை விட நம்ம ஏமாந்துட்டோமே இவங்கிட்டலாம் அப்படிங்கிற கில்ட்டு நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் ஏமாறாமல் இருப்போம், கொஞ்சமாச்சு பொழைச்சிப்போம். அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறமும் இந்த சேட்டில் எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு, சில விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. இத்தனைக்கும் ரிலேட்டிவ் கூட அந்த பொண்ணு ஒரு மெசேஜில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அந்த பையன் ஓப்பனாகவே கேட்டானாமா நம்ம கொஞ்சம் மிஸ்சீவியஸாக இருக்கலாமா, மிஸ்பிஹேவ் பண்ணலாமா அப்படின்லாம் அவன் ஓப்பனாகவே அப்ரோச் பண்ணான் ப்ரோ. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்ககிட்ட கேட்டால் இல்லை நான் உண்மையிலுமே கமிட்டட் தான் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு புரியல, என்கிட்ட இப்படி பேசுகிறான், அதுவும் எக்ஸ்ட்ரீமாக அந்த சேட்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் தாண்டி போயிடுச்சு. இன்னொரு பொண்ணு கூட கமிட்டடுன்னு சொல்கிறான். நான் சும்மா சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் அதை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு 3 மாதம் திடீர்னு காணாமல் போயிட்டான் ப்ரோ. திடீர்னு இத்தனைக்கும் ரிலேட்டிவ் தான், திடீர்னு காணாமல் போயிட்டான் ப்ரோ. அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அவன் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன், எதுவுமே சொல்லலை, மேரேஜு அந்த பொண்ணு கழுத்து தாலி கட்டுற மாதிரி அவன் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான். எனக்கு பார்த்து என் உலகமே உடஞ்சிருச்சு, இடிஞ்சிருச்சு, என்னால் முடியல, என்னால் அதை விட்டு வெளியவே வர முடியல அப்படின்னு இந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. இதை எப்படி யோசிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரில. எனக்கு எல்லா ஆங்கிள்லேருந்து யோசித்து பார்க்கும்போதும் அந்த பொண்ணு மேலே ஆக்சுவலாக பாவமாக இருக்குது. அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம். நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும், நம்மளோட எத்திக்ஸ் அதில் வேறு மாதிரியான தாட் ப்ராசஸில் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா என்ன தான் டெஸ்பரேட்டாக அந்த விஷயம் வேணும் அப்படின்னாலும் நம்ம எத்திக்ஸை உடச்சி விட்ற மாதிரி அந்த ஆப்போசிட் விஷயம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துலேயே உஷாராகிறது சால சிறந்தது. இல்லை உண்மையாலுமே ஒரு பையன் உங்களை லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அட்மோஸ்ட் ஒரு
ரொம்ப பேசிக்காக இது கொஞ்சம் மெச்சூர்டாக டிஸ்கஸ் பண்ணுவோமே, நார்மலாக மூஞ்சி சுளிக்காமல் அந்த பையனுக்கு அந்த ஆப்போசிட் ஜெண்டருக்கு அட்மோஸ்ட் ஃபிசிக்கல் நீடு இல்லை அதை பற்றியே பேசுகிறாங்க, இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் டுவோர்ட்ஸ் தட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுப்போமே. அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ட்ரைவ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி அந்த பையனுக்கு இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க ஒரு பொண்ணா, இது இந்த லிமிட்டில் இருக்கட்டும், இல்லை அப்பப்போ வெரி ரேர்லி நம்ம மீட் பண்ணும்போது இவ்வளோ தான் நான் இன்வால்வ் ஆவேன், இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை, யூ கான்ட் எக்ஸ்ட்ராக்ட் எனி திங் ஃப்ரம் மீ அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சொல்ல வேண்டான்னு தோணுனா கூட ஸ்டார்டிங்கில் சொல்லுங்கள். அதுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறானுங்கிறது தயவு செஞ்சு கவனிங்க. மேன் ஹூ இஸ் ட்ரூலி இன் லவ் வில் நெவர் கம்பல் யூ ஆன் எனி திங், வில் நெவர் எவர் கம்பல் யூ டு டூ தட். உங்களுக்கு அது நல்ல விஷயம் அப்படின்னா அவன் கம்பல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீ ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணும், இந்த இது சாப்பிடு, இது என்ன இவ்வளோ எண்ணெய் ஊற்றி சாப்பிடு, இவ்வளோ உப்பு போடாத அப்படின்னு அவன் மிரட்டுறான் அப்படின்னா அது அவுட் ஆஃப் கேர் அண்ட் எண்ட் ஆஃப் த டே அது உங்கள் ஹெல்த்துக்கு தான். அப்படிங்கும்போது அவன் அதை கம்பல் பண்ணுறான் அப்படின்னா அதில் ஒரு ஜென்யூனான இன்டென்ஷன் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நெருடல் தரக்கூடிய இப்போதைக்கு வேண்டாம் நீங்கள் ஜென்யூனாக நினைக்கக்கூடிய உங்களோட தாட்டுக்கு அவன் ஆப்போசிட்டில் மதிப்பு கொடுக்குறான்னு பாருங்கள். இல்லை அப்போதைக்கு உங்களை டிசீவிங் ஆக்கணுங்கிறதுக்காக மதிப்பு கொடுத்துட்டு மறுபடியும் அங்கேயே வந்து நிற்கிறானான்னு பாருங்கள். பட் எனக்கு நல்லா தெரியும், என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. இஃப் அ மேன் ட்ரூலி லவ்ஸ் யூ அண்ட் யூ ஆர் வெரி டிஸ்கம்ஃபர்ட் வித் யுவர் ஃபியூ எத்திக்கல் திங்ஸ், இது வந்து இதுக்கப்புறம் தான் நான் பண்ணுவேங்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஹீ வில் ரெஸ்பெக்ட் தட். 100% அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அவன் ரெஸ்பெக்டே பண்ணல, ஹீ இஸ் ஃபோர்ஸிங், ஹீ இஸ் கம்பலிங் அப்படின்னா அவனோட இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ வேறு. இதுதான் உண்மை, இதுதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. எவன் எனக்கு கீழே கழுவி ஊற்றுனா எனக்கு பிரச்சனை. இதுதான் அதிகபட்சம் மேக்ஸிமம் சினாரியோஸில் இதுதான் உண்மை. அட்லீஸ்ட் நான் சொல்கிறது ஒரு 99% இந்த ஒரு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தானே ஒரு சுச்சுவேஷனை. ஐயோ மழை வரப்போகுதுன்னு நினச்சி ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மழை பெஞ்சால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த இடி இடிக்கிறது உள்ளுக்குள்ளே அர்ச்சனான்னு சொல்லிட்டு பயத்திலே பேசுகிற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் திடீர்னு எலக்ட்ரானிக்ஸ்லேயே வெட்டுச்சிருச்சுன்னு வைங்க, தனியாக இருக்கேன் ரூமில், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருப்பேன். சரி, அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். மழை பெய்யட்டும். ஸோ ஓவராலாக இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் சொல்ல வந்தேன். டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். நான் என்ன பேசினேன் என்னென்னே தெரில, அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் என்னமோ பேசினேன். யார் மனதையாவது புண்படுத்தியிருந்தால் சாரி, யாருக்காச்சும் ஏதாச்சும் நல்ல டேக் அவே இருந்துச்சுன்னா சந்தோஷம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி நீங்கள் இதை பற்றி இந்த ஸ்டோரி பற்றிலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு ஏதாச்சும் ஸ்டோரிஸ் இல்லை என்னோடய பெர்ஸ்பெக்டிவ், என்னோடய லைஃப்பில் ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஏதாச்சும் எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் இந்த ஐடி கல்ச்சர் பற்றி, இந்த ஐடியில் அஃபையர் பற்றிலாம் நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் ரீசெண்டாக 2-3 விஷயங்கள் கேள்விப்பட்டேன், அதை பற்றி பேசணும்னு நானும் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ அது வந்து வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு டாடா பை சொல்லிட்டு கிளம்புது. நாங்கள் மீட் மிஸ் டாடா பை டாடா பாய்.